வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து T20 வேர்ல்ட் கப் 2026 ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்டா நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தோம். தென் பிஃபோர் தட் த பிளாக் கேப்ஸ் நியூசிலாந்து பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு த பர்த் பிளேஸ் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் 2 times T20 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் த இங்கிலாந்து. அவங்க அந்த டீம் பத்தி தான் பார்க்க போறோம். I think England is playing என்னதான் நல்ல கிரிக்கெட் வேணாலும் பட் now they are searching their consistency and form. ஸோ அவங்க ஸ்குவாட் அனாலிசிஸ் எப்படி, அவங்க பவர் ஹிட்டிங் எப்படி, பவுலிங் எப்படி, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதான் இங்கிலாந்தோட வேர்ல்ட் கப் 15 ஸ்குவாட். ஸோ நவ் we are moving into the top order batsmen. So I think they have some mixed number of batters, like power hitting னு சொல்லலாம், இல்ல ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டியா கொண்டு போகாம சொல்லலாம். So லக்ஷ்மன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? what will be their top order batsmen? எப்படி இவங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் காம்பினேஷன்ல போவாங்களா, இல்ல பவர் பிளேக்காக பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் போவாங்களா, எப்படி அவங்க எடுப்பாங்க? So welcome everyone, welcome friends. So நம்ம வந்து டாப் ஆர்டர் செக்மெண்ட் பார்க்க போகுது. Here இங்கிலாந்து டீம்ல ஜஸ்ட் டு பிஃபோர் ஸ்டார்டிங் the 15 மெம்பர்ஸ்மே பேட்ஸ்மேன் தான். ஆக்சுவலா 11 மட்டும் இல்ல, ஆல் தி 15 கேன் பேட். அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இது. ஸோ தட் இஸ் a very peculiar one actually. ஸோ ஓகே, நவ் இப்போ வந்து டாப் 3 என்னோட ஓபனர்ஸ் வந்து அது என்னோட மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் they will be the openers. It is a no brainer. Phil Saltum, Josh Butler ஓபனர்ஸ். ரெண்டு பேரும் we don't need to explain அவங்க என்ன மாதிரி ஸ்டார்ட் கொடுக்க முடியும் அவங்களாலன்னு. யாராவது ஒருத்தர் நின்னாங்களே காலி தான். ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து வெரி ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ஸ். ஸோ அதனால ஐ வில் ஓப்பன் வித் தீஸ் டூ. நம்பர் 3ல தான் கன்ஃபியூஷன் ஆக்சுவலா. எனக்கு என்னோட பர்சனல் இது வில் ஜாக்ஸா இல்ல ஜாக்கப் பெத்லா, ஐ வாஸ் ஜஸ்ட் ஒண்டரிங். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் ஐ வில் பிளே வில் ஜாக்ஸ் நம்பர் 3ல. ஜாக்ஸ் வந்து பேசிக்கலி இஸ் ஓப்பனர். அவர் வந்து ஆர்சிபிக்கு வந்து he played நம்பர் 3. தென் மும்பைக்கு வந்து அவரை வந்து கீழே ஆட வச்சாங்க நம்பர் 6 நம்பர் 7. ஐ டோன்ட் திங்க் இட் சூட்ஸ் ஹிம். சோ அதனால நான் வந்து ஐ வில் ப்ளே ஹிம் as நம்பர் 3 பிளேயர். சோ டாப் ஆர்டர் அட்லீஸ்ட் ஓப்பனிங் ஸ்லாட் கிடைக்கலனாலும் டாப் 3ல அவர் வந்து பெட்டரா ஆடக்கூடிய சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால என்னோட நம்பர் 3 வந்து வில் பி வில் ஜாக்ஸ். யா ஓகே தேங்க்ஸ் லக்ஷ்மன். ஆதர்ஷ், உங்க எக்ஸ்பெரிமெண்டல் எப்படி? நீங்க ஐ3யா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாவ் யூவர்ஸ், ஹலோ எவ்ரிவன். ஸோ வந்து என்னோட டாப் 3 எல்லாரோட டாப் 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர், ஜேக்கப் பெத்தல். நான் வில் ஜாக்ஸை பார்த்த வரைக்கும் அவங்க மெயினாக அவனை வந்து கீழே பவுலிங் ஆல்ரவுண்டராக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 2 ஓவர் தள்ளுறதுக்கு தான் வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணுறாங்களே தவிர பேட்டிங் அவரை யாரும் யூஸ் பண்ணல பெருசா இது வரைக்குமே. ஸோ ஜேக்கப் பெத்தல் அதோட ஓரளவு ப்ரூவ் பண்ணிட்டாரு இது வரைக்குமே. அதோட இன்னொரு ஆஸ் யூஷுவல் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த இதுலயும். ஃபில் சால்ட் வந்து இந்தியாவில் 175 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஓகே, ஐபிஎல்ல மாத்திரம். ஸோ ஆஸ் அன் ஓப்பனர், இது ஓப்பனர்னு இல்லை, ஆஸ் அ பிளேயரே இது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டு. இவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்லாம் வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவரை ஸ்டாப் பண்ணுறது. இஃப் ஹி கெட்ஸ் கோயிங் ஆஃப்டர் 6 டெஃபினட்டாக டிஸ்ட்ரக்ஷன் தான். ஓகேவா? அப்புறம் ஜாஸ் பட்லர் நம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு தேவை கிடையாது. ஐபிஎல்ல பார்த்துருக்கோம், வேர்ல்டு இன்டர்நேஷனல்ஸில் பார்த்துருக்கோம், ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். கண்டிப்பாக அவங்க 2 பேர் தான் ஓப்பனிங். அண்ட் லக்ஷ்மன் சொன்ன மாதிரி எனக்கு வில் ஜாக்ஸ் ஆட வைக்கணும் தான் இருக்கு. பட் அவங்க பிளான்ல கண்டிப்பா அது இருக்காது. அவங்க வந்து ஜஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ் தள்ளுறதுக்கு தான் மெயினா யூஸ் பண்றாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்வியஸான சாய்ஸஸ் தான். ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர், ஜேக்கப் பெத்தல். ஓகே பிரணவ், உங்க டாப் 3? ஆப்வியஸா இப்ப அது சொன்னதே தான் என்னோட டாப் 3, எந்த மாற்றமும் இல்ல. வில் ஜாக்ஸ் வந்து ஒருவேளை தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஜேக்கப் பெத்தல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒழுங்கா ஒரு 2 மேட்ச் டீம் 2 மேட்ச் வரைக்கும் பார்ப்பேன், 1 மேட்ச் 2 மேட்ச் பார்ப்பேன். பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இல்லைன்னா ஆப்வியஸா வில் ஜாக்ஸுக்கு புஷ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கணும். ஸோ வில் ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே நல்லா தான் ஆடுறாங்க. ஸோ வில் ஜாக்ஸ் மட்டும் ஒரு ஸ்டாண்ட் பைல வச்சுப்பேன். அவர் மட்டும் ஒரு ஸ்டாண்ட் பைல வச்சுப்பேன். ஓப்பனர்ஸ் வந்து ஜாஸ் பட்லரும் ஃபில் சால்ட்டும். நம்பர் 3ல வந்து பெத்தல் வருவாரு. குட் ஒன். ராம் எப்படி
ரபாடா தூக்கி லைக் ஓபனரா இறக்குற மாதிரி இன்னைக்கு யாரை தூக்கி ஓபனரா இறக்க போறீங்க? ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு வந்து நான் வந்து பெருசா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எதுவும் பண்ண போறது இல்ல. ஏன்னா வந்து போன வாட்டி நெசசிட்டி வந்தது. உன்னோட பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நெசசிட்டி வந்ததுனால ரமணாவை வச்சு ஓப்பனிங் பண்ணேன். ஓப்பனிங் போடுவேன்னு சொன்னேன் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல. இப்போ வந்து இங்கிலாந்து டீம்ல நோ பிரைனர். ஏன்னா ஆல்ரெடி ஃபில் சால்ட் கலக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2024 ஐபிஎல்ல பார்த்துட்டு இருக்கோம். 2024 ஐபிஎல்ல சிங்கிளானா ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. அவரும் சுனில் நரேனும் அடிச்சு கொடுத்து சிங்கிளானா அங்கே கேம் முடிச்சிட்டாங்க. ஸோ டோர்னமெண்ட்டே ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க கடைசியில. ஸோ அது மாதிரி ஜாஸ் பட்லர் எல்லாருக்குமே தெரியும். ஜாஸ் பட்லர் வந்து he has got tremendous experience of playing in India. நிறைய வருஷம் ஐபிஎல் ஆடி இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே இது பண்ணி தெரியும். ஸோ ஐ வில் கோ வித் சால்ட் அண்ட் பட்லர் as my openers. நம்பர் 3 வந்து இங்கதான் பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் வருது. நான் வந்து லக்ஷ்மன் சொன்ன மாதிரி ஐ வில் கோ வித் வில் ஜாக்ஸ் at 3. ஏன்னா வில் ஜாக்ஸ் at 3 னா வில் ஜாக்ஸ் வச்சு 2 ஓவர் தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணிடலாம். அண்ட் வில் ஜாக்ஸ் வந்து அவர் வந்து he can be best utilized only when he plays at number 3. நீ நம்பர் 3 கீழே வந்து வில் ஜாக்ஸ் அவர் ஆட வைக்கிறது வந்து அவர் he will not be utilized well. ஸோ அவர் வந்து ஆடுறதுனால நம்பர் 3ல தான் ஆடணும். அதுதான் டீம் மேனேஜ்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஐ வில் கோ வித் வில் ஜாக்ஸ் அட் நம்பர் 3. ஏன்னா அவர் 3ல தான் நம்ம ஆர்சிபியோட பார்த்துருக்கோம். ஆர்சிபி வர்சஸ் ஜிடியோட ஒரு மேட்ச் வந்து அவர் ஓப்பனிங் டாப் ஆர்டர் அந்த டாப் 3 அங்கதான் அவருக்கு செட் ஆகும் வில் ஜாக்ஸ். ஒரு வாட்டி ஆர்சிபி வர்சஸ் ஜிடி ஐபிஎல் வந்து போட்டு கேட்டி கொடுத்துட்டாரு நினைக்கிறேன். ஜிடியை போட்டு பிரிச்சு மேய்ச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து டாப் 3 1 2 3 தான் செட் ஆகும். So top 2 இங்கிலாந்துல செட், நோ சேஞ்சஸ், சால்ட் அண்ட் பட்லர். அதனால ஐ வில் கோ வித் வில் ஜாக்ஸ் அட் நம்பர் 3. மும்பை இந்தியன்ஸ் போராட்டி பார்த்தோம். மும்பை இந்தியன்ஸ் வந்து நிறைய மேட்ச்ல யூஸ் பண்ணாங்க வில் ஜாக்ஸ் அட் நம்பர் 3. அவர் டீசென்ட்டா தான் ஆடினார் நம்பர் 3ல. அவர் சோ ஐ வில் கிவ் ஹிம் a consistent run at number 3. So my top 3 would be Salt, Butler and Jacks. Okay. I think they have some like ஒரே standard of players that they have like solid set of openers like they don't want to explore anything. So I think they have some. I don't know. I will also go with RCB player opening, Phil Salt with Butler, and ex-RCB player as number 3 batsman Will Jacks. So other என்னோட like opening pair. எனக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் இருக்கு உங்களுக்கு. ஸோ வில் ஜாக்ஸ் எப்படி நீங்க ஆட வைக்கிறீங்கன்னு தெரியல. ரொம்ப வருஷம் ஆக்சுவலா இந்த 1 இயர் ரொம்ப பேட் ரன்னா தான் போயிட்டு இருக்கு. 100 எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஆவரேஜ் கம்மி. பட் கன்சிஸ்டண்டா 1 டவுன் ஆர் 2 டவுன் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதே பெத்தல் அந்த அதர் ஹேண்ட் அவர் வந்து கொடுத்த எல்லா சான்ஸையும் அவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. ஐ ஃபீல் ஹி ஹஸ் யூட்டிலைஸ் பெட்டர் than வில் ஜாக்ஸ். ஜேக்கப் பெத்தல் வந்து அதோட மோர் ஓவர் ஹி இஸ் a left hander. that's the main he is a right hander. ஜாஸ் பட்டர், ஃபில் சால்ட் 2 பேருமே ரைட் ஹேண்டர். ஸோ கண்டிப்பா ஒரு லெஃப்ட் தேவை. அண்ட் இஃப் அட் ஆல் ஜேக்கப் பெத்தல் வந்து ஸ்கோர் பண்ண விட்டாருன்னா ஐ வுட் ப்ரிஃபர் சாம் கரன் in the position. பிகாஸ் அவன் நான் வந்து சொல்றேன் இதுக்குன்னு இந்த IL T20ல அவரோட ஆவரேஜ் வந்து 49.6. he has played number 4. ஸோ நம்ம கண்டிப்பா அவருக்கு தான் சான்ஸ் கொடுத்தாகணும். ஐபிஎல்ல நம்ம பார்த்துருக்கோம் சிஎஸ்கே கொடுத்த சான்ஸ்லாம் 1 டவுன் ஆர் ஓப்பனிங் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ ஐ டோன்ட் திங்க் வில் ஜாக்ஸ் கோயிங் டு பி வெரி வெல் சூட்டட். பட் ஆப்வியஸா வில் ஜாக்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிளேயர் தான் என்ன பொறுத்த வரைக்கும், மேட்ச் வின்னர். பட் இந்த டீமுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் வந்து ஜேக்கப் பெத்தல் ஆர் சாம் கரனா நீங்க ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மில்லருக்கு போன வாட்டி சொன்ன மாதிரி ஃப்ளோட்டரா நம்ம சாம் கரனை யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. அதுவும் ரெட் ஹாட் ஃபார்ம்னு சொல்லலாம். சாம் கரன் வந்து நான் பார்த்த எல்லா டோர்னமெண்ட்லயுமே அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 100ல வந்து 178 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, 200 ரன்ஸ் இன்னிங்ஸ்ல. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி லீக்ஸை வச்சு நம்ம பார்த்தா சாம் கரன் தான் இப்போதைக்கு பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்காங்க அவங்க 11ல. ஃபில் சால்ட் ஆக்சுவலா கொஞ்சம் இந்த வாட்டி டவுன் ஆயிருக்காரு. ஃபில் சால்ட் எப்பயும் விட இல்ல கண்டிப்பா ஃபில் சால்ட் அடிப்பாரு. பட் நம்பர் சைஸ் சொல்றேன், அவர் இந்த வாட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்காரு கம்பேரிட்டிவ்லி. பட் ஜாஸ் பட்லர், சாம் கரன் ரெட் ஹாட் ஃபார்ம். கண்டிப்பா அவங்க 2 பேரும் சான்ஸே இல்ல, அவங்க 2 பேருக்கு இருக்கிற ஃபார்ம். இல்ல ஆதர்ஷ், நீ கேட்டல எப்படி ஆட வைக்கிறீங்கன்னு. என்னன்னா இதுல என்ன பாயிண்ட்னா, நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் பாரு,
எல்லா 15மே they can bat, all are batsmen ஆக்சுவலா. எல்லாமே போலிங்கும் போடுவாங்க, சில பேர் போலிங் போடுவாங்க, சில பேர் பியூர் பேட்ஸ்மேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வில் ஜாக்ஸ் வந்து கையை சுத்துறதுக்கு 2 ஓவர் தடுறதுக்கு ஐ வில் ஹேவ் இந்த 11. டாப் 3ல அவரோட பெஸ்ட் பிளேஸ் வந்து டாப் 3. அதனால ஐ வில் கோ வில் ஜாக்ஸ் அட் நம்பர் 3. ஏன்னா எப்படியும் என்னோட 11ல அவர் இருப்பாரு. ஆமா அவர் எல்லா லெவல்லயும் இருப்பாங்க வில் ஜாக்ஸ் கண்டிப்பா. என்னது எல்லார் லெவல்லயும் இருப்பாங்க வில் ஜாக்ஸ் கண்டிப்பா. அவர் இருக்காரு. பட் அந்த பொசிஷன் தான் கொஞ்சம் அவரு ஆப்வியஸா டெஸ்ட் மேட்ச்லயே அவங்கள வந்து 6 டவுன் 7 டவுன் தான் இருக்கிறாங்க. அவர் ஆக்சுவலா பியூர் பவுலர் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வில் ஜாக்ஸ் வந்து ஆக்சுவலா பவுலிங் சூப்பரா போட்டிருக்காரு. அவர் அந்த எக்கனாமிக்கலாவும் போடுறாரு, விக்கெட்ஸ் வருதோ இல்லையோ, பட் பிட் ஆஃப் எக்கனாமிக்கலா போடுறாரு, நியூ பால்ல போட முடியுது. அது ஒரு அட்வான்டேஜ் அவர்கிட்ட. அதே நான் பெத்தல் கிட்ட பார்த்தது என்னன்னா, கீழே கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு 0 யூஸ் அவரை வச்சு. வில் ஜாக்ஸை வச்சு நீங்க கொஞ்சமாச்சு யூஸ் பண்ணலாம் கீழே. லாஸ்ட் மேபி 10 ஓவர்ஸ்க்கு கொஞ்சமாச்சு, நான் வந்து பயங்கரமா சொல்ல, கொஞ்சமாச்சு யூஸ் பண்ணலாம். பட் பெத்தல் வச்சு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் இது வரைக்கும் அவங்க பண்ணல. ஸோ எனக்கு பெரிய ட்ரஸ்ட் இல்லை அவரை வந்து கீழே இருக்கிறதுக்கு ஜேக்கப் பெத்தல்ல. இல்ல அவர் வந்து நம்பர் 5ல தானே ஆடுறாருல்ல லாஸ்ட் T20 சீரிஸ் ஐ திங்க் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் ஆடும்போது. ஆமா அவர் ஆடின இடம் அப்படி. பட் அவங்க ஆடின சிச்சுவேஷன் 7 ஓவர்ஸ் அந்த டைம்லயே வந்துட்டாரு அந்த மேட்ச்லாம். ஆனா அதோட மெயினா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா ஆடுறாரு ஜேக்கப் பெத்தல். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வில் ஜாக்ஸ் ஃபாஸ்ட் பாலர் நல்லா விளையாடுறாரு. மேபி அந்த மாதிரி வி கேன் யூஸ். மேபி ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா போடுற டீமா இருந்தா மேபி வில் ஜாக்ஸ் ஆட வைக்கலாம். இல்ல ஸ்பின்னர்னா ஜேக்கப் பெத்தல் கண்ணை மட்டும் ஜேக்கப் பெத்தல், ஹாரி ப்ரூக், இவங்க 2 பேரும் நம்ம கண்ணை மட்டும் ஸ்பின்னர்ஸ் இடத்துல இறக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். Okay. Yeah. So I think top order batsmen, they have some standard set of players, or for 3 to 4 players da irukanga. So I think anyway they will go with the 4 combinations. They will try maximum like league stages la வந்து work ஆவாங்க பாப்பாங்க. அப்படி இல்லனா I think they will go with other players in the semi-finals and finals. So thanks for watching. Next video la நம்ம middle orders and middle orders and all rounders பத்தி பார்ப்போம். Thank you for watching. நம்ம with cricket. Let's speak the cricket honest way. Thank you.